வைரமுடி சேவைன்னு சொன்ன உடனே தெரியும் தெரியும், நாராயணனுக்கு திருநாராயணபுரம் மேல்கோட்டை அங்கதானே. ஆமா, அதே மேல்கோட்டையில இருக்கிற அந்த பெருமாளுக்கு வைரமுடி சேவை. இது நிஜமாவே பெருமாளுடைய தலையில் இருந்த கிரீடம் என்பதனால் இது அவ்வளவு சிறப்பு. மனிதனால் செய்யப்பட்டது அல்ல. அந்த வைரமுடியை பகலில் பார்க்க முடியாது, அதனால ராத்திரியில தான் இந்த வைரமுடி சேவை நடக்கிறது. அது வைனமுடின்னு பேரு. வைனதேயன் அப்படிங்கிறது கருடனுக்கு ஒரு பேரு. வினத்தையின் மகன் வைனதேயன். அவரால் கொண்டு இந்த ராமப்பிரியருக்கு சாத்தப்பட்டது. அதனால அது வைனதேயன் முடிங்கிறது வைனமுடினாயி இப்ப வைரமுடின்னு மருவி வந்திருக்கு. அதோட அழகு, அதோட அமைப்பு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த மாதிரி ஒரு கிரீடம் மனிதனால் இமேஜின் பண்ணி கற்பனையில இப்படி பண்ணிருக்க முடியுமான்னு முடியவே முடியாது. அது செதுக்கி இருக்கிற விதமும், அதோட உச்சியில வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ரத்தனமும், இதெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்மளால நேர போய் பார்த்தோன்னா, தூரத்துல இருந்து கோவிந்தா வெங்கட்ரமணா அப்படின்னு திருப்பதியில இப்படி தூரத்துல இருந்து கும்பிடுற மாதிரிதான் செல்வநாராயணா அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு வைரமுடி தவிர இன்னும் 2 முடிகளும் உண்டு. மும்முடி சேவை அப்படின்னு சொல்லுவா. அதுல ராஜமுடி, கிருஷ்ணராஜமுடின்னு 2. மைசூர் மகாராஜா கொடுத்ததுதான், அந்த கிருஷ்ணராஜ உடையார் கொடுத்ததுதான் கிருஷ்ணராஜ முடின்னு பேரு. உச்சியில நாகமணி இருக்கும். இதுதான் கிருஷ்ணராஜ முடி.